ஏ ஹலோ லக்கி பீப்பிள்ஸ், சிவராம் ஹியர். யா, இதான் என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு வந்து தெரியல பாத்தீங்கன்னா நாங்க டேவே வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோங்க. எப்படி நம்ம 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் 2 பேர் தான் உள்ள இருக்காங்க, எல்லாம் உள்ள இருக்காங்க. இப்ப அவங்க தான் பெரிய பிளான் பண்ணி மாத்தி விட்டானுங்க. இப்போ வந்து அரேபியன் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கோம். நாங்க வந்து கரெக்டா எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். டேவை கரெக்டா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். 12 o'clock ஆயிடுச்சு. இப்ப டைம் 12 ஆகுது. ஆமா, எல்லாம் லேட்டு. கரெக்டா 9 o'clock வந்துட்டு சரி வாடா ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அப்புறம் டைரக்டா நம்ம சாப்பிட வரலாம் அப்படின்னு நினைச்சா டைரக்டா சாப்பிட மட்டும் தாங்க வந்திருக்கோம். இப்ப டைமிங் 12 o'clock சாப்பாடுன்னு இருக்காங்க. ஃபுல்லா சாப்பிட்றதான் போலது. இப்ப அதனால நம்ம இப்ப எந்த கடைக்கு வந்திருக்கோம்னா அரேபியன் எக்ஸ்பிரஸ் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்க ஆல்ரெடி நாங்க ஒரு வாட்டி வந்திருக்கோம். சார்ஜ் நான் போட்டிருப்பேன். நீங்க எதுக்காக நம்ம மெயினா வந்திருக்கோம்? சாப்பிட. அப்பதான் வந்திருக்கோம். அதான் என்ன சாப்பிட? மந்தி சாப்பிட. மந்தியும் அப்புறம் ஒரு பிளேட்டஸ் ஒன்று இருக்கு. அதுல செம்மையா இருக்கும். நான் அது வந்து உள்ள காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்தையும் உள்ள போய் இனிமேல் விளாக் பார்க்கலாம். அந்த 2 பேர் சொன்னால 2 பேர் கண்டிப்பா காட்டுறேன், எல்லாரையும் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. சந்துக்குள்ளாம் போறேன்னு பாக்காதீங்க. நம்ம ஒரு கரெக்டான ஸ்பாட் இருக்கு. வாங்க, தரமான இடம் இருக்கு. எங்க வீடு இப்ப பார்க்க போறீங்க நீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாண்ட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்பயே எங்க வீடு வந்து உள்ள இருக்கு. வாங்க, ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போறோம். மட்டமா இருக்கு, இன்ட்ரோ மட்டமா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. மூஞ்சி காட்டினா அப்படிதான்டா. இவதான் வந்து லேட் ஆக்குறது. இல்ல இவன் தான் அது எல்லாம் டெய்லியும் லேட் ஆக்கிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆம்பியன்ஸ். அவருக்கு வழி விடுறா. பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு. பசிக்குதா இல்லையா? இப்போ கண்டிப்பா பசிக்குது. முன்னாடி வச்சுட்டே ஒரு கேள்வி கேட்கறான் பாருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கிராப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் அவ்வளவுதான் கொண்டு வரணும். கை குட்டியா எடுத்துட முடியாதுங்க. தெரியுது, நீ மூடு. ஒருத்தருக்கு வயிறு எரியுது ஒரு மொட்டை பையனுக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம வெளியே வந்து செம்ம கிறிஸ்பியாவும் உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. அந்த கிராப் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. உனக்கு எப்படி ப்ரோ இருக்கு? அதேதான் அப்படின்னு சொல்லிடலாம்னு விட்டேன். சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது என்ன எனக்கே தெரியல. என்னது ப்ரோ இது? இது பேர் வந்து சீக்கு. எப்படி இருக்கு? சாப்பிட முடியாம அதான் அந்த வன்மத்துல கக்கறான். ப்ரோ நீ சிரிக்காம பேசணும். பார்க்கவே செம ஜூசியா இருக்கு. கவலை பேசினீங்கன்னா அதுக்கு இதோ ஆவடா. ரெடி பண்ணி. நல்லா இருக்குடா. கேமராமேன் வருமா எச்சு ஊருக்கு போல. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் செம வாத்து. ஐயோ. இதோட பிரைஸ் தான் வந்து நான் ஃபைனலா சொல்றேன். நான் ஃபைனலா போடுறேன். இப்ப டேஸ்ட் பண்ண தான் எப்படின்னு சொல்றேன். இது ஷார்ட்ஸ் இல்லங்க. vlogல ஃபுல்லா போவோம். ஷார்ட்ஸ்ல வந்து தள்ளி விட்டு போறீங்க. நெக்ஸ்ட் ஹரியாலி சிக்கன். இது ஃபுல்லா சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடுறேன். ஒரு எல்லாத்தையும் ஒரு வாய் சாப்பிட்டு விடுங்கடா. நல்லா இருக்குல்ல? நான் சாப்பிட்டே இருக்கோம். சொல்லுவீங்கடா. கேமராமேன் பாவம் இல்லையா? உங்களுக்கு நல்லா இருக்கா தம்பி இதெல்லாம்? பாருங்க. மைனஸ் எடுத்து. ஐயோ. ஆஹா. என்னடா நூல்? நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் பண்ணா கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்காக இல்ல. இதான் ப்ரோ. கேமராவை பார்த்து பேசு. எனக்கு சில ஃபுட்ஸ்லாம் தெரியல என்னன்னு சொல்றேன். ஃபிங்கர் ஃபிஷ்ரா? ஃபிங்கர் ஃபிஷ். ஃபிங்கர் ஃபிஷ். நம்ம கேமராமேன் தான் எல்லாமே தெரியும். அதுதான் பாருங்க ஃபிங்கர் ஃபிஷ். அவனால பார்க்க மட்டும் தானே முடியும். நல்ல கை எட்டாது. டிசேபிள் பீப்புளுக்காக நான் நினைக்கிறேன். ஓகே, இதுவும் சூப்பரா இருக்குங்க. ஃபிஷ் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி சேம். அந்த இல்ல போன்லெஸ் ஃபிஷ். கடல்ல இருக்குமா? என்ன இதுனடா? மலாய். மலாய் சிக்கன் ப்ரோ. ப்ரோ மலாய் சிக்கன் ஆல்ரெடி சாப்பிட்றீங்களா? இல்ல ஒரு ஆல்ரெடி சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிடணும் சும்மா சொல்றா. இப்ப சாம சாப்பிட்டு நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிடுறீங்களா? பரவாயில்லடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நம்ம சாப்பிட்டு வந்தானா அவ்வளவுதான். 3 பேருக்கு ஒன்று கழுவி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இன்னும் எத்தனை தாண்டா இருக்கு variety? சூப்பரா இருக்கு. பத்து தான். இன்னும் இது என்னது ப்ரோ? இது இடையில ஓடிட்டு இருக்கு பாரு. இது வந்து ஃபிஷ் நார்மலா அந்த ஃப்ரை மாதிரி பண்ணாங்க தந்தூரி ஸ்டைல்ல. அது இது நல்லா இருக்கு. அவனே சாப்பிடுறேன். எப்படி ப்ரோ? ஃபிஷ் சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கா? ரொம்ப சாஃப்டா இருக்கு. சூப்பர். சாப்பிட்டு ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுங்கடா ஃபிஷ்க்குனா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சாரி. சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ். நம்ம கேமராமேன் நம்ம செக் பண்றாரு. வேற என்ன ப்ரோ இருக்கு? இது என்னது? அது என்னன்னே தெரியலடா. டிராகன் சிக்கன் ப்ரோ. டிராகன் சிக்கன் பாருங்க. இன்னும்ல என்ன இருக்காடா? சூப்பர். டிராகன் சிக்கன் மாதிரியே இருக்கு. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நெக்ஸ்ட் மந்தி வந்தோடனே வீடியோ நெக்ஸ்ட் விழுத்துற டிஷ் தான் இருக்கு. அப்படியே நல்லா சாப்பிடும்போது நாங்க சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் மந்தி வந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ? ஆமா. அது வந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்றோம். அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. டிராகன் சிக்கன். என்னது? இது டிராகன் சிக்கன் லாஸ்ட் ஆனியன் படா. ஆனியன் பண்ணுவை. இது தூரமா இருக்கீங்களா? வேற எதுவும் இல்லைங்க. இது குப்பூஸ் தான். அப்பளம் கிடையாது. நீ இந்த மாதிரி காமெடி பண்றேன் நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கை கெடுத்து இப்போ வந்து நாங்க ஸ்டார்டர்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஏந்து போயிட்டான். எனக்கு தெரியல வீடியோல வர பிடிக்கலையா என்னன்னு தெரியல. நான் போயிட்டான். என்னடா இங்கதான் இருக்கேன். இங்கதானா? சரி ஓகே. சரி எப்படி ப்ரோ இருந்துச்சு ஸ்டார்டர்ஸ்லாம்? நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு bro. டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. அவ்வளோதான். எது பிடிச்சிருந்துச்சு? சாஃப்டா பேர் என்ன? அப்துல்க்கு. ஸ்கூலுக்கு போறீங்களா? இருக்கு. எல்லாமே நல்லா குக் ஆயிருந்துச்சு. சூப்பரா குக் ஆயிடுச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ உனக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு ஸ்டார்டர்ஸ்லாம்? எல்லாம் காலி ஆயிடுச்சு. திரும்ப கொடுத்தா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். அப்ப அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. உனக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. நான் தான் பெப்சி குடிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. பாருங்க சொன்ன மந்திலாம் இருக்குங்க நம்மளுக்கு. அந்த அதுல காட்டதான் இப்ப நான் வந்தேன் ப்ரோ இது என்ன ப்ரோ? பாத்தீங்கன்னா என்னது இது? தக்காளி சட்னியா? டேய் சாஸ்ரா இது. டேய் பரமா படிடா. சாஸா? ஆமாடா மந்தி வச்சு சாப்பிடுவாங்க அந்த சாஸ். ஆடா பாவி. நம்ம பசங்க இப்படிதாங்க. தக்காளி சட்னி மாதிரி இருந்துச்சு. தக்காளி சட்னின்னு. இது என்னது ப்ரோ? அது மைனஸ் தானே? ரைத்தா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வேற இல்ல. இப்போ நம்ம மெயினா சாப்பிட போது இந்த மந்தி தான். இந்த மந்தி பாத்தீங்கன்னா நாங்க மினி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது நிறைய இருக்கு. பெருசும் இருக்கு, சிக்கன் மந்தி இருக்கு, மட்டன் மந்தி இருக்கு, பெரிய மந்தி வாங்கினா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இவங்க வாங்கியிருக்கிறது மினி. சாப்பிடலாம் ப்ரோ? சாப்பிடலாம். ஃபுல்லாக எடுக்கணும் போல. ரைஸ் பார்க்க சூப்பரா இருக்கு ப்ரோ. கொண்டு வர்றாயா? இன்னைக்கு ஒரு புகே பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு. நீ தான் சாப்பிட்டு நீ சொல்ல போற இப்ப. பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு. சாப்பிடு ப்ரோ. சூப்பர். செம்ம சாஃப்ட். அவ்வளவு நல்லா குக் பண்ணிருக்கு இது. எப்படி ப்ரோ? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்ம சூப்பரா இருக்கா? தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுறீங்களா? தக்காளி சட்னி கண்டிப்பா ப்ரோ. சாப்பிடுங்க தக்காளி சட்னி. இப்படிதாங்க வீடியோ எதுன்னு சாப்பிடுங்களா கண்டென்ட்டுக்கு. பையன் தரையை நக்கின்னு இருக்கான் உட்காந்து. அப்போ பாத்ரூம்ல நக்கணும்யா. தக்காளி சட்னி சாப்பிட ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. தக்காளி சட்னி வேணாம் ப்ரோ. இப்ப பாருங்க ரைஸ். ரைஸ் எப்படி இருக்குன்னா ஐயோ ஐயோ வச்சுன்னு நான் சாப்பிட்றதா இல்லையா எனக்கு தெரியலங்க.
தொட்டு நக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. சாப்பிடுங்கடா டேய். ரைஸ் வந்து உண்மையா அருமையா இருக்கும். ரைஸ் வந்து சாஃப்ட்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வர வரையா தான் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு சாப்பிடும் போது. மந்தியோட டேஸ்ட்டுக்கு அது செம்மையாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்கன் மாதிரி காம்ப்ளிமெண்ட் வச்சிருக்காங்க. பேசுறதுக்கு வார்த்தை இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு சாப்பாடு, சாப்பிட்டு இருக்கேன். தந்தூரி தான் ப்ரோ, இது தந்தூரி அதில் வச்சிருக்காங்க. ஸோ ரைஸ் போர்ஷன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் லார்ஜ் வேணால் வாங்கிக்கலாம். இது ஆவரேஜாக ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட சாப்பிடலாம். இது நல்ல சாப்பிடலாம் இருந்தாலும் 4 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். இல்லை நிறைய கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்ட வரைக்கும் சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஓகே தானே ப்ரோ? 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்காது நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல. ஓகே, நீங்க எவ்வளவு ப்ரோ கொடுப்பீங்க? நான் 8 ப்ரோ. ஓகே, அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக போடுறேன், அது உங்களுக்கு தெரியும். பாருங்க கொஞ்சம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. எப்போ சாப்பிட்டு முடிப்போம், எப்போ வந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்காக தாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு திருப்பி நம்ம வெளியே போயிட்டு எப்படிங்கிறது பேசுவோம். தந்தூரி சிக்கன் சொல்லியிருந்தேன், மட்டன் லூஸ் மாதிரி பண்ணாதடா சாவடிச்சிடடா. மந்தி எப்படி ப்ரோ? நாங்க மட்டன் மந்தி தான் வாங்குவோம். மட்டன் பதிலா சிக்கன் வச்சு ஏமாத்திட்டோம். ஆமாங்க, 2 சிக்கனு அப்புறம் 2 மந்தி இது வச்சிருந்தேன் மட்டனு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. நான் வாங்குற பிரைஸுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கு கம்மி. திராட்சை நல்லா இருக்கும் டேஸ்ட். போட்டு கீழே போட்டான்டா. வண்டி காலி பண்ணிட்டோம் ஒரு வழியா. ஃபைனலி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சில பேர் கொஞ்சம் வயிற்றுல சின்ன சின்ன இடம் தான் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிட்டு வந்துடுறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீங்களே பார்க்கலாம். டேய் அதை கூட விட மாட்டீங்களாடா, நாடாடி. மந்தி சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்படி ப்ரோ? சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு மந்தி. உண்மையிலே டேஸ்ட் சூப்பரா? டேஸ்ட் பக்காவா இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. குவான்டிட்டி மட்டும் எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. 2 சிக்கன் வச்சிருந்தாங்க, ஆனா மந்தி தான் ஆர்டர் பண்ணோம். மட்டன் மந்தி தான் ஆர்டர் பண்ணோம். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 2 சிக்கனும் 2 மட்டன், மொத்தம் 4ல 2 சிக்கன் 2 மட்டன் வச்சாங்க. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. பல்ப்ஸ் கூட போட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்கு. எது ப்ரோ அது? ஐஸ்கிரீம் ப்ரோ. நைஸ். என்ன வச்சீங்கல? ஃப்ரூட்ஸ் நினைச்சீங்க. ஃப்ரூட் நினைச்சு ப்ரோ. ஐஸ்கிரீம் ப்ரோ பாருங்க. ஓ இப்படியே பண்றாங்களா இப்போ இங்க? வேண்டாடா சாமி. ஒரு காமிங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஊட்டுறது பிரச்சனை இல்லைங்க, பூவை திருப்பி வச்சு ஊட்டினா பாத்தீங்களா, அங்க நிக்கிறான், அதுதான் மேட்ரு. டேஸ்ட் ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் எல்லாருமே ரேட் அதிகம் தான். நார்மலா நீங்க மெனு பார்த்தாலே தெரியும். மெனு வேணா நான் போட்டு விடுறேன். சரி சரி, நம்ம சாப்பிட தான் முக்கியம். ஆமா சாப்பிட தான் முக்கியம். பிரைஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே அதிகம் தான், குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி. ஆனா டிசப்பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுமா, அந்த மந்தியில வந்து மட்டன் எவ்வளவு பீஸ் ப்ரோ வச்சாங்க உங்களுக்கு? 2 பீஸ். அதுவும் எலும்பா தான் இருந்துச்சு ஃபுல்லா. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறோம், அதுக்கு கேட்டுட்டு நான் ஃபைனலாக வெளியே போய் சொல்றேன். அப்புறம் அந்த ரைஸ் தான் ஓகே ப்ரோ, சூப்பர் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் தான் ஓகே, வறுத்து தானே, அது வறுத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மந்தி மட்டும் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே, அதை நான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமா, கேட்டு நான் சொல்றேன். காய்ஸ் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கேட்போம். ஃபுட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ஆமா, எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. குவான்டிட்டி வைஸ் கம்மி, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனா குவான்டிட்டி தான் ப்ரோ எங்களுக்கு ரொம்ப இச்சா மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே? அந்த மட்டன் பீஸ்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கம்மி தான், ஒரு எலும்பா இருந்துச்சு. நீங்க முன்னாடியே சொல்லிடுங்க, அப்படியே எதாவது வந்த மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. நாங்க சொல்லல, லாஸ்ட் தான் சொன்னோம். அப்புறம் சரி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலான்ட்டாங்க, வேற எதுவும் இல்லை.
ஸோ வேற ஏதாச்சும் சொல்லுவோம் ப்ரோ நம்ம இன்னொன்னு காம்ப்ளிமெண்ட்ரியா கொஞ்சம் இன்னும் 2 ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கலாம். நல்லா இருக்கும். ஆனா ஆமாங்க காம்ப்ளிமெண்டே கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் சூப்பரா தான் ப்ரோ இருக்கும். ஆனா அது நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் பிரைஸ் பாயிண்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். பிரைஸ் பண்ண அதிகம் தான். என்கிட்ட கேட்டா நீங்க பெஸ்ட் அந்த மந்தி மட்டும் ட்ரை பண்ணனும் அப்படினா நீங்க இத ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நாங்க லாஸ்ட் இயர் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமே எல்லாமே பிரைஸ் ஏத்திட்டாங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பட் குவாலிட்டி அதுக்கெல்லாம் காரணம் நிர்மலா சீதாராமன். இவங்க காரணம் டாக்ஸ் நம்மள ஏத்திட்டாங்க. ஐயோ அத பத்தி நாம பேச கூடாதுங்க. இப்ப அப்ப நம்மள எதனா போட்டுவாங்க. அப்புறம் நம்ம 20% GST போட்டுருவாங்க. ஆல்ரெடி யூடியூப்லயே பாதி எடுத்துருவாங்க. இப்ப இது காசு வந்துடலாம். அப்புறம் அவ்வளவுதான் ப்ரோ. வர ஆரம்பிச்சா பேசிப்போம். வர ஆரம்பிச்சா பாப்பா நம்மளுக்கு எதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க ட்ரை பண்ணனும் மந்தி ட்ரை பண்ணனும்னா நீங்க இங்க வரலாம். அவ்வளவுதான். மத்தபடி நாங்க பிளேட்டர்ஸ் வர்த்தா இல்லையா ப்ரோ? பிளேட்டர் எல்லாமே வர்த்தா. worth-ங்க. இவங்களோட பிரைஸ் பாயிண்ட்க்கு அவங்க வச்சிருக்க பிரைஸ் வந்து ஆமா. ஓகே. வாங்குறதா இருந்தா பிளேட்டர்ஸா வாங்குங்க. நீங்க தனித்தனியா வாங்குனீங்கன்னா ரொம்ப பிரைஸியா இருக்கும். Price ஒரே அதிகமா பிளேட்ல வாங்கி எல்லாமே ட்ரை பண்ணலாம். சிம்பிள் வரணும் சொன்னா இந்த பிளேட் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் எல்லாம். வேற இடத்துக்குலாம் நம்ம போறோம். அதெல்லாம் vlog கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்றேன். இல்ல ஷார்ட்ஸா அதெல்லாம் போட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். வேற யாரும் இல்ல கவின் தான். vlog முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இன்னும் நிறைய போடுங்க. இருங்க பாய்.